நமக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. நமக்காக ஒரே ஒருத்தர் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு யார் என்று சொன்னால் அவர்தான் ஒரே ஒருவர் இயேசு. நமக்காக ரத்தத்தை சிந்தினது யார் என்று சொன்னால் அவர்தான் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தது யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. மீண்டும் நமக்காக வரப்போகிறவர் யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே சமாதானக்காரராய் இருக்கிறார். இயேசுவே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவே மனிதனுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவே வழியமாய் இருக்கிறார். இயேசுவே சத்தியமா இருக்கிறார். இயேசுவே வாசலா இருக்கிறார். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். இது பொல்லாத காலம். இது கொடிதான காலம். இனி வரப்போகிற ஒவ்வொரு காலங்களும் மோசமா இருக்கும். இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதை கவனித்திருக்கிறீங்களா? அது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கு ஏன் நாடுக்கு நாடு அச்சிக்கணும்? இன்னைக்கு ஏன் யுத்தங்கள் நடக்கணும்? இது பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது உண்மை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் வரும்போது இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். நான் வரும்போது இதெல்லாம் நடக்கும். நான் வரும்போது பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். நான் வரும்போது கொள்ளை நோய்கள் வரும். நான் வரும்போது ஜனத்துக்கு ஜன விரோதமா எழுப்புவாங்க. நான் வரும்போது பஞ்சங்கள் வரும். ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்பாக கொரோனா என்கிற ஒரு நோய் இந்த பூமியை ஆட்டி படித்ததே ஞாபகம் இருக்கிறதா? இது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த கொரோனா எப்படி வந்தது? ஏதோ சாதாரணமா வரல. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள். கொள்ளை நோய் வரும், பூமியை தாக்கும் என்று சொன்னார். அதே போல கொள்ளை நோய் வந்தது. அதே போல இயேசு வருவேன்னு சொன்னார். அதே போல இயேசு வருவார். இது சத்தியம். இது உண்மை. இது நிஜம். இது 100% உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டு போகிறது உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது இன்னும் அடையாளங்கள்லாம் காணப்படும். இன்னும் பயங்கரமான காரியங்கள் நடக்கும். இன்னும் மோசமான காரியங்கள் நடக்கும். நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் அநியாயங்களை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு வருவது உண்மை. இயேசு வரப்போகிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் ஒழிய பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு கிடையாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யானவராய் இருக்கிறார். அந்த மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இது சத்தியம். இது உண்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுக்கு, ஐயா எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இயேசு மீண்டும் வரப்போகிறார். இது சத்தியம். இது உண்மை. ஆமென், ஆமென், ஆமென்.